ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாட்டுக்கு தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எஸ்ஐஆர் ஃபார்ம் தான் ஃபில்அப் பண்ண போகிறோம். ஸோ இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது நம்ம பார்த்துருவோம். இந்த எஸ்ஐஆர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஸோ இது வந்து இந்த ஃபார்மை நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுத்தா தான் நம்மளால் வந்து ஓட்டு போட முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபார்மை எல்லாருமே ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். ஒரு வேளை உங்களுக்கு இந்த ஃபார்ம் வரலன்னா, நீங்கள் போன டைம் எங்கே ஓட்டு போட்டிங்களோ அந்த இடத்துல நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து வீட்டுக்கு வந்து கேட்டு போயிருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் இங்கே இல்லாமல் வெளியே போயிருந்தீங்கனாலோ, இல்லை அவங்க வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தாலோ உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் கைக்கு வந்திருக்காது. ஒருவேளை உங்களுக்கு வரலன்னா, நீங்கள் லாஸ்ட்டாக எங்கே ஓட்டு போட்டிங்களோ ஸோ அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டியும் ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அந்த பூத் ஆஃபீஸர் நம்பர் எடுத்து ஸோ உங்கள் ஃபார்ம் யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட இருந்து நீங்கள் டேரெக்டாக வாங்கிக்கலாம். ஸோ அது எப்படின்றத நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ இப்போ எப்படி இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். ஸோ இது ஈஸியாக வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற காலம் ஈஸியாக ஃபில் பண்ணிடுவீங்க. ஸோ கீழே ரெண்டு காலம் இருக்கும், அதையும் ஈஸியாக ஃபில் பண்ணிடுவீங்க. ஸோ மெயினான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டமன்ற தொகுதி எண், பாகம் எண், வரிசை எண், ஸோ இது வந்து தான் பிரச்சனை. அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற பாக்ஸ் ஃபில் பண்ணுறதா, ரைட் சைடில் இருக்கிற பாக்ஸ் ஃபில் பண்ணுறதா நிறைய டவுட் இருக்குது. ஸோ இது ஈஸியாக சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே இருக்கிறது ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஃபார்முக்கு கீழே நேரடியாக ஒரு ஃபார்ம் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2002 ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். மேலே இருக்கிற பர்சனல் டீட்டெயில்ஸ் கீழே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணுன்னா 2002 நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா மட்டும் இந்த பாக்ஸை ஃபில் பண்ணணும். ஸோ ஒரு வேளை நீங்கள் 2002 ஓட்டே போடல, உங்களுக்கு ஓட்டர் ஐடியே இல்லை, அப்போ நீங்கள் ஓட்டே இல்லைன்னா இந்த பாக்ஸை நீங்கள் ஃபில் பண்ணவே தேவையில்லை. ஒரு வேளை 2002 நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன தேவைப்படும்னா, நம்ம சட்டமன்ற தொகுதி எண், பாகம் எண், வரிசை எண், இதை நம்ம எப்படி எடுக்கிறத பார்ப்போம். ஸோ 2002 நம்ம வேறு ஊரில் இருந்துக்கலாம். ஸோ ஒரு வேளை அதே ஊரில் இருந்தாலும் இருக்கலாம். சில பேர் வந்து ஊர் மாறி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி நம்ம பழைய ஒரு சட்டமன்ற தொகுதியோட பேர், எண் அதெல்லாம் எப்படி எடுக்குன்றதை நம்ம வந்து இப்போ சொல்ல போகிறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது என்னென்னு பார்த்துருவோம். ஸோ மேலே வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆதார் நம்பர் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மொபைல் நம்பர் எழுதிக்கலாம். அடுத்து வந்து நம்ம தந்தை இல்லாட்டி பாதுகாவலரின் பெயர். ஸோ அப்பா இருந்தால் அப்பா பேர், அப்போ இல்லாட்டி யாராவது கார்டியன் இருந்தால் கார்டியனோட பேர். ஸோ அப்பா இல்லாட்டி கார்டியன் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் எழுதிக்கலாம். அப்புறம் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவோட பேர், அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து வந்து உங்களோட ஒய்ஃபோட நேம், ஒய்ஃப் இருந்தாங்கன்னா ஒய்ஃப் நேம். ஸோ மேரிட் இல்லைன்னா அங்கேருந்து நீங்கள் பண்ண தேவையில்லை, டேஷ் மட்டும் போட்டிங்கன்னா போதும். ஸோ ஒய்ஃபோட அடையாள அட்டை எண், ஸோ ஓட்டர் ஐடி நம்பர் எழுதிக்கலாம். ஸோ இது வந்து சிம்பிளாக வந்து மேலே இருக்கிற காலம் எழுதிக்கலாம். ஸோ எல்லாமே ஈஸியாக வந்து இது ஃபில்அப் பண்ணிக்கலாம். இதில் வந்து சில விஷயம் என்னென்னா, ஸோ பிறந்த தேதி, டேட்டு, மந்த், இயர் அந்த மாதிரி 30/10 அப்படின்னா 30/10 அப்படின்ற மாதிரி டேட்டு, மந்த், இயர் அந்த மாதிரி எழுதிக்கிங்க. ஸோ ஆதார் நம்பர் உங்கள் விருப்பத் தேர்வு தான். சரி, எழுதுனா எழுதிக்கலாம், எழுதாட்டி விட்டுடலாம். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அம்மாவோட அடையாள அட்டை எண் இருந்தால் எழுதலாம், இல்லாட்டி விட்டுடலாம். உங்கள் ஒய்ஃப் இருந்தால் எழுதலாம், இல்லாட்டி விட்டுடலாம். அந்த மாதிரி இருப்பின்றது வந்து ஆப்ஷனல். ஆனால் இல்லாதது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருப்பின் எழுதாமல் இருக்கிறது எல்லாமே வந்து கம்பல்சரி நம்ம ஃபில்அப் பண்ணி ஆகணும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்து மேலே இருக்கிற காலமுக்கு கீழே நேராக ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2002 நம்ம ஓட்டு போட்டவங்க மட்டும் இதை ஃபில் பண்ணால் போதும். ஸோ 2002 எனக்கெல்லாம் ஓட்டே இல்லை. ஸோ நான் இப்போ வந்து அப்போ தான் பிறந்த ஒரு 5 வருஷம் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து அது ஓட்டே இல்லை. அந்த பாக்ஸை நான் ஃபில் பண்ணவே தேவையில்லை, அதனால் நான் விட்டுடலாம். ஸோ 2002 ஓட்டு போட்டவங்க என்னென்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓட்டு போட்டிங்க, இப்போ நீங்கள் பேர் வந்து கந்தசாமின்ற ஒருத்தரோட எஸ்ஐஆர் ஃபார்ம்னு வச்சுக்கங்களேன். ஸோ கந்தசாமி தான் வந்து இங்கே நம்பர் எழுதணும். ஸோ வாக்காளரின் பெயர் வந்து கந்தசாமி, அது எழுதிக்கலாம். ஸோ யாரோட ஃபார்மோ அவங்க ஃபார்ம் எழுதிக்கலாம். அடுத்து வந்து அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர். ஸோ 2002 நம்ம ஓட்டு போடும்போது அப்போது ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இருந்தால் எழுதலாம், இல்லாட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த கந்தசாமியோட உறவினர் பெயர். ஸோ 2002 கந்தசாமி ஓட்டு போட்டிருக்காரு, அவங்களுக்கு உறவினர் இருந்திருப்பாங்க. ஸோ கந்தசாமியோட மனைவியோட பேரோ இல்லை அவங்க அப்பா பேரோ இங்கே எழுதலாம். ஸோ இப்போ வந்து யாரோட உறவினர் பேர், ஸோ கந்தசாமின்ற ஒரு ஃபார்மில் நம்ம ஃபில்அப் பண்ணுறோம். அவர் 2002 ஓட்டு போட்டிருக்காரு, அதனால் அவர் வந்து இங்கே வாக்காளர் பேரில் கந்தசாமி எழுதுறாரு. ஸோ அவரோட உறவினர், அவரோட அப்பா பேரோ அம்மா பேரோ இல்லை அவங்க மனைவி பேரோ அது இங்கே எழுதலாம். ஸோ அது யாரோட பேர் எழுதுறாங்க, அவங்க அப்பா பேர் எழுதுறாங்க, அவங்க அப்பா பேர் எழுதிட்டு அவங்க அப்பாவோட உறவு முறை இங்கே எழுதிக்கலாம். அப்புறம் அவங்க என்ன மாவட்டத்தில் இருந்தாங்க, அப்போது என்ன மாநிலத்தில் இருந்தாங்க, தமிழ்நாட்டில் என்ன மாவட்டத்தில் இருந்தாங்க 2002 அப்படின்றது எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டு நம்ம சட்டமன்ற தொகுதி பெயர், அதோட எண், பாகம் எண், வரிசை எண். ஸோ இதுதான் வந்து எல்லாத்துக்கும் குழப்பமாக இருக்கும். ஸோ இந்த சட்டமன்ற தொகுதியோட எண், பாகம் எண், வரிசை எண் எப்படி எடுக்குன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம்.
ஸோ இது நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கூகுள் குரோம்குள்ளே போகலாம். கூகுள் குரோம்குள்ளே போயிட்டு இந்த வெப்சைட்டை நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த டைப் பண்ண வெப்சைட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ லிங்க் தொட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணிட்டு நீங்கள் போங்க. உள்ளே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் யுவர் நேம் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். சர்ச் யுவர் நேம் இன் லிஸ்ட் எஸ்ஐஆர்னு இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணலாம். அதை நம்ம கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 2 ஆப்ஷன் கேட்கும். சர்ச் பை நேமு, சர்ச் பை எலக்ட்ரல் ரோல்னு கேட்கும். நம்ம இதில் எது கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பை எலக்ட்ரல் ரோல்னு தான் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ எங்கே இருந்தீங்க, எங்கே போய் ஓட்டு போட்டீங்க, அது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் போதும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2002 ஒரு ஆப்ஷன் கடைசியில் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணால் கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ ஃபோனில் யூஸ் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைட் ஆன் பண்ணிக்கங்க. ஸோ உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா நமக்கு எந்த மாவட்டம், நம்ம சட்டமன்ற தொகுதி, நம்ம பாகம் எண் இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன மாவட்டத்தில் இருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம்னா கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எந்த இதில் வந்து சட்டமன்ற தொகுதியில் வந்து நீங்கள் ஓட்டு போட்டிங்க. ஸோ அப்படின்றது ஆப்ஷன் அவங்களே காமிப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் நீங்கள் 2002 எங்கே ஓட்டு போட்டிங்கன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஸ்டேஷன், எந்த ஓட்டிங் சென்டர், எந்த ஸ்கூலில் போய் நீங்கள் ஓட்டு போட்டிங்க அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும். வேறு எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ எந்த ஸ்டேஷனில் போய் நீங்கள் ஓட்டு போட்டிங்க அப்படின்றத மட்டும் ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் ஓட்டு போட்டிருக்கலாம். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு, ப்ரைவேட் ஸ்கூல்னு எல்லா பக்கமும் பிரித்து கொடுத்துருப்பாங்க. அது எங்கன்றது ஒரு நிறைய ஆப்ஷன் காமிக்கிறாங்களே அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது எங்கன்றது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு வெரிஃபிகேஷன் கோட் இருக்கும். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கோடையும் நீங்கள் வந்து என்டர் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஒன்று டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃப் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த பூத்தில் இருக்க எல்லாத்தோட பேரும் இதில் இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது ஒரே 2 கரெக்டான விஷயம் தான். ஸோ நீங்கள் 2002 எங்கே ஓட்டு போட்டிங்க, எந்த ஸ்கூலோ இல்லை எந்த காலேஜோ எங்கே போய் ஓட்டு போட்டிங்கன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா போதும். இது ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணோம்னா, ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி அந்த பிடிஎஃப்குள்ளே போயிட்டு சர்ச் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட பேரும் நம்ம அப்பா பேரும் அதில் இருக்கான்றதை கரெக்டாக சர்ச் பண்ணிக்கணும். ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எல்லாத்தோட பேர் இருக்கும். ஸோ அந்த பேர் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேர் அதில் இருக்கான்றதை நம்ம கரெக்டாக நம்ம ஒவ்வொன்றா பார்த்து சர்ச் பண்ணி வச்சுக்கணும். சர்ச் பண்ணி பார்த்துட்டு நம்ம பேர் அந்த இதில் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து நம்மளோட 2002க்கான லிஸ்ட்டு. ஸோ அந்த 2002 லிஸ்ட்டு கிடச்சிச்சின்னா அதில் வந்து உங்களுக்கு சட்டமன்ற தொகுதி எண், ஸோ அது சட்டமன்ற தொகுதி எது அதோட எண்ணும் கிடச்சிடும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் வச்சுருக்கேன் 109 சட்டமன்ற தொகுதியோட எண், சட்டமன்ற தொகுதியோட பேர் வந்து பொள்ளாச்சி பொது. ஸோ அதோட பாகம் எண்ணும் இங்கேயே வந்துடும். ஸோ என்ன பாகம் எண் அதுவும் வந்து இங்கேயே வந்துடும். ஒரு வேளை உங்கள் அந்த பிடிஎஃப்பில் உங்கள் பேர் நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்கூல் நேம், நீங்கள் எங்கே போய் ஓட்டு போட்டிங்க, எந்த தொகுதின்னு கொடுத்தீங்கன்னா போதும், ஒரு ஓட்டர் லிஸ்ட் வரும். ஸோ அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கான்றதை முதல்ல சர்ச் பண்ணிக்கங்க. சர்ச் பண்ணிவிட்டு உங்கள் பேர் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் வந்து 2002 நீங்கள் ஓட்டு போட்டதுக்கான சட்டமன்ற தொகுதி, அதோட எண், பாகம் எண் இதில் கிடச்சிருச்சு. ஸோ வரிசை எண் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதே இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட வரிசை எண் இங்கே வந்து தொடங்கும் வரிசை எண், முடியும் வரிசை எண். ஸோ 1லேருந்து 1001க்குள்ளே உங்கள் நேம் இருந்துச்சுன்னா, ஸோ அதில் 1லேருந்து 1001 உங்களுக்கு 550, 430 அந்த மாதிரி பேர் இருந்துச்சுன்னா அந்த 430 தான் உங்களோட வரிசை எண். ஸோ அதே மாதிரி எதில் உங்களுக்கு நேம், எங்கள் நேமுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் உங்கள் வரிசை எண், அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த 3 ஆப்ஷன் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். மெயினான விஷயம் வந்து இதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சட்டமன்ற தொகுதி அதோட எண்ணும் கிடச்சிருச்சு, பாகம் எண் கிடச்சிருச்சு, வரிசை எண் கிடச்சிருச்சு. ஸோ இந்த 3 தான் நமக்கு பிரச்சனையாக இருந்துச்சு, நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது மட்டும் என்டர் பண்ணிட்டோம்னா 2002 நம்ம வந்து ஓட்டு போட்டிருந்தோம்னா நம்ம மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒருவேளை 2002 நம்ம ஓட்டு போடல அப்படின்னா நமக்கு இந்த காலமே நமக்கு தேவையே கிடையாது. நம்ம இதை எப்படி விட்டுறலாம். ஸோ நம்ம வந்து இப்போ தான் வந்து 2 ஓட்டு போட்டிருக்கோம், 3 ஓட்டு போட்டிருக்கோம், 2002 ஓட்டர் ஐடியா இல்லைன்னா இந்த காலத்தை லெஃப்ட் சைடில் இருக்கிற காலத்தை நம்ம அப்படியே விட்டுறலாம். ரைட் சைடில் ஒரு காலம் இருக்கும், அதுக்கு போகலாம். ஸோ இந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர். ஸோ 2002 நம்ம ஓட்டு போட்டிருக்க மாட்டோம். ஒருவேளை நம்ம அப்பா அம்மா ஓட்டு போட்டிருக்கலாம். ஸோ அவங்களோட பேர் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அப்பா அம்மா எங்கே ஓட்டு போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதையும் வந்து இதே நம்ம இப்போ முதல்ல சொன்ன மாதிரி ப்ராசஸில் போயிட்டு அவங்க எங்கே ஓட்டு போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து அவங்களோட சட்டமன்ற தொகுதி நீங்கள் எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். நானே 5 நிமிஷத்தில் எடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அது இதுன்னு குழப்ப மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து கரெக்டாக நம்ம யோசித்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீயாக உட்காந்து பண்ணோம்னா எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 2002 நம்ம ஓட்டு போடல. ஸோ நம்ம 2 ஓட்டு 3 ஓட்டு தான் முதல்ல போட்டிருக்கோம். ஸோ நான் 2002 ஓட்டே போடலங்கும்போது நம்ம அப்பா அம்மா போட்டிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ எங்கள் அப்பாவோட பேர் வந்து
நம்ம இங்கே வந்து எழுதணும். ஸோ 2002 எங்கள் அப்பா ஓட்டு போட்டிருக்காரு. ஸோ அவரோட பேர் நான் இங்கே எழுத போகிறேன். ஸோ அதை எழுதிட்டு அவரோட அடையாள அட்டை எண், அவரோட ஓட்டர் ஐடி நம்பர். ஸோ அவரோட ஓட்டர் ஐடி நம்பர் அப்போ நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இதே இந்த பிடிஎஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் அவங்க ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும். ஸோ சில பேர்த்துக்கு இருக்கும், சில பேர்த்துக்கு இருக்காது. ஸோ இருந்துச்சுன்னா அந்த நம்பர் எழுதலாம், இல்லாட்டி விட்டுறலாம். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக எழுதி ஆகணுன்றது கிடையாது. ஸோ அவங்க பேர், அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்துச்சுன்னா எழுதலாம், இல்லாட்டி விட்டுறலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டாங்கல்ல, எங்கள் அப்பா ஓட்டு போட்டிருக்காரு. ஸோ அவங்களோட உறவினர் பேர் யாராவது வேணும். ஸோ எங்கள் அப்பா ஓட்டு போட்டிருக்காரு, எங்கள் அம்மாவோட பேர் இங்கே எழுதுகிறேன். ஸோ அவங்க உறவு முறை, ஸோ எங்கள் அப்பாவுக்கு என்ன உறவு முறை, அம்மா மனைவி அப்படின்றது எழுதிடுறேன். ஸோ அவங்க மாவட்டம், மாநிலம், ஸோ எந்த மாவட்டத்தில் இருந்தாங்க, மாநிலம். ஸோ அதே மாதிரி அவங்க சட்டமன்ற தொகுதி, அவங்களோட எண், பாகம் எண், வரிசை எண். ஸோ இது மட்டும் எழுதினீங்கன்னா போதும். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம 2002 ஓட்டு போட்டவங்களோட நம்மளோட இது வந்து நான் எழுதணும். ஸோ நம்மளோடது எழுத வேண்டியதில்லை. ஸோ நம்ம அப்பா அம்மா ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே எழுதணும். ஸோ அது எப்படி இந்த சட்டமன்ற தொகுதி எண் எடுக்கிறது, பாகம் எண் எடுக்கிறது, வரிசை எண் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து ஃபார்மெல்லாம் வந்தவங்க வந்து இது எல்லாமே ஃபில் பண்ணிடலாம். சிம்பிளாக வந்து 2002 இருந்தவங்க இந்த பக்கம், இல்லாதவங்க இந்த பக்கம் எல்லாமே சொல்லியாச்சு. நிறைய பேர்த்துக்கு இன்னும் ஃபார்மே வராமல் இருக்குது. ஸோ அவங்க ஃபார்ம் எங்கே இருக்குன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை இப்போ சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணலாம். அந்த வெப்சைட்டுக்குள்ள நான் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதுக்குள்ளே போனீங்கன்னா சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரும் அதுக்கப்புறம் உங்களோட கீழே இருக்க கேப்சாவும் டைப் பண்ண சொல்லும். டைப் பண்ணிங்கன்னா லாகின் ஆகிரும். ஸோ அது கீழே வந்து லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். மறுபடியும் லாகின் கொடுத்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி வந்து உள்ளே வந்தீங்கன்னா அந்த லாகின் இருக்க இடத்துல உங்கள் பேரோட லாகின் ஆயிரும். ஸோ லாகின் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். ஸோ உள்ளே போயிட்டு உங்கள்கிட்ட எந்த ஸ்டேட்டுன்னு கேட்கும். அந்த ஸ்டேட்டை கொடுத்துட்டு ஸோ உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் கேட்கும். ஸோ உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அது கூட வந்து அவங்க கீழே வந்து உங்களோட ஓட்டர் ஐடி லிஸ்ட்டில் இருக்கிறவங்க பேர், ஸோ யார் வந்து உங்களோட ஓட்டர் ஐடி லிஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்ற பேர் வந்து அவங்க நம்பரோட வந்துடும். அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்க எங்கே இருக்காங்கன்றது கேட்டு அவங்ககிட்ட நீங்கள் அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி திருப்பி அவங்ககிட்டே கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த மேலே ஒரு QR கோட் இருக்கும். அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி உங்கள் ஃபார்மை வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க மொபைல்லேயே அப்லோட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்கள் ஃபார்ம் வந்து அப்லோட் ஆயிரும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்து ஆதார் கார்டில் வந்து எங்கள் அப்பாவோட பேரும் சேர்ந்துருக்கு. ஆனால் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஓட்டர் ஐடியில் இருக்கிற மாதிரி ஆதார் கார்டில் இருந்தால் மட்டும், நேம் இருந்தால் மட்டும் ஃபில் பண்ணுங்கள், இல்லாட்டி ஆஃப்லைனில் ஃபில் பண்ணுங்கன்ற மாதிரி ஆன்லைனில் போட்டிருந்தது. ஸோ அதனால் எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் பண்ணாமல் ஆஃப்லைனில் அவங்க நம்பர் எடுத்து அவங்க காண்டாக்ட் பண்ணி போயிட்டு நான் அவங்ககிட்டருந்து ஃபார்மை வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் ஃபார்ம் வரலன்னா அவங்க நம்பர் நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த ஃபில் எனுமரேஷன் ஃபார்முக்கு போங்க. ஸோ உள்ளே போயிட்டு நீங்கள் தமிழ்நாடுன்றது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ண சொல்லும். ஸோ என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் ஓட்டர் ஐடி கீழே வந்து உங்களோட ஆஃபீஸர் நம்பர் நேமும் போட்டு அவங்க நம்பரும் வந்துடும். ஸோ அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கனாலே தெரிஞ்சிடும். ஸோ எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு அவங்ககிட்ட ஆஃப்லைனில் ஃபார்ம் வாங்கி நீங்கள் ஃபில்அப் பண்ணி அங்கேயே அவங்க கையோடு கொடுத்தீங்கன்னா கையோட வந்து உங்களுக்கு மொபைலில் அப்லோட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது முடிஞ்சிடும். ஸோ இது உங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோக்கு மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசு வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் வந்துங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக எல்லா வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பை.